அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த பதிவை மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். நேற்றைய முன்தினம் கொடைக்கானல் பூம்பாறை பகுதியில் ஜாதி வெறி பிடித்த நாய்களால் ராமன் என்ற இளைஞனை வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள். பிரசாந்த் என்ற இளைஞர் பாதிக்கப்பட்டு வெட்டுப்பட்டு தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தாவேக ஜோசப் விஜய் அவர்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலையும் 50 லட்சம் இழப்பீடும் வழங்க வேண்டும் என்று சமத்துவ புரட்சி கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜாதி வெறி பிடித்த நாய்களை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து அருந்ததியர் அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் பாதிக்கப்பட்ட ராமன் குடும்பத்துடன் நின்று போராடி வருகிறார்கள். சில நாட்களாகவே அருந்ததியர் இளைஞர்கள் சினிமா மோகத்தில் மூண்டிருந்தார்கள். விஜய் ஆட்சிக்கு வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று கொக்கரித்து கொண்டிருந்த அருந்ததியர் இளைஞர்களே, இன்று படுகொலை செய்யப்பட்ட உங்கள் சகோதரர் ராமனுக்கு நீதி கேட்டு ஒரு தாவேக நிர்வாகியாவது பதிவு செய்திருப்பானா? இல்லை, தாவேக அரசுதான் இதற்கான உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்ததா? ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியாமல் தாவேக நிர்வாகிகள் இருந்து வருகிறார்கள். தாவேகாவில் இருக்கும் கேடுகட்ட அருந்ததியர் சமுதாயமே, இளைஞர்களே, உங்கள் குடும்பத்தில் ஒருவரை படுகொலை செய்தால் நீங்கள் அனைவரும் வாயை மூடிக்கொண்டுதான் இருப்பீர்களா? உங்களுக்கு மனசாட்சி என்பதே கிடையாதா? எங்கள் அருந்ததியர் மக்களை பாதுகாக்க எங்கள் அருந்ததியர் அமைப்புகளுக்கு தெரியும். தொடர்ச்சியாக அருந்ததியர் மக்களுக்கான அனைத்து விடுதலையும் தலைவர்கள் போராடித்தான் பெற்றிருக்கிறார்கள். இதையும் நாங்கள் போராடி பெற்றுக்கொள்வோம்.